ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த saree வச்சு தான் fluffy பாக்ஸ் பவுண்டிங் எப்படி பண்ணலாம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் saree இப்படி திருப்பி மாத்திட்டு, அப்புறம் எனக்கு பல்லு ப்ளீட்ஸ் எவ்வளவு வேணும்னா அதுல லென்த் எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாமே saree ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கு அயன் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஒரு 9 ப்ளீட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் இந்த சாரிக்கு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பிளேட்டு கேப் விட்டு விட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா நமக்கு ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த இது எல்லாமே ப்ளீட்ஸ் இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க ஒரு பின் செக்யூர் பண்ணோம்னா அப்புறம் பெக் வச்சுட்டு சாரி ஹோல்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு பிளேட்ஸ் இந்த நம்ம ஃபிங்கர் வச்சுட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு நீட்டா ப்ளீட்ஸ் கிடைக்கும். அப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்றோம். அப்போ பண்ணிட்டு இங்க வரும் நம்ம சேஃப்டி பின்ன செக்யூர் பண்ணிட்டு அப்புறம் இது நீட்டா அயன் பண்ணோம்னா ஃபிளாட்ஸ் ப்ளீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ப்ளீட் போய் அப்படியே எடுத்துட்டு ஃபிங்கர் தூண் இப்படி எல்லாமே ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் இங்க போய் அதே மாதிரி பின் செக்யூர் பண்ணோம்னா நெக்ஸ்ட் அடுத்த ப்ளீட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணப்போ தான் நமக்கு நீட்டா இந்த ப்ளீட்ஸ் ஃப்ளாட்டா லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு தடவை நான் ப்ளீட்ஸ் எடுக்க போறேன். அதே மாதிரி ஃபிங்கர் கீழே அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் நீட்டா ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க ஒரு பின் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் செஸ்ட் ப்ளீட் அரேஞ்ச் பண்ண போறேன். செஸ்ட் ப்ளீட் அதே மாதிரி போட்டுட்டு கைக்கு இந்த மாதிரி நம்ம நீட்டா ஒரு இன்ச்சு விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு அயன் பண்ணோம்னா அது இது ஸ்டமக்காக நம்ம இது 1.5 இன்ச் நம்ம எடுத்துட்டு இப்படி இது அயன் பண்ணோம்னா நமக்கு நீட்டா ஃப்ளாட்டா லுக் கிடைக்கும். அப்புறம் நம்ம சென்டர் பிளேட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு நீட்டா எல்லாமே ப்ளீட்ஸ் ஒரு எடுத்துட்டு நீட்டா அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ண அப்புறம் அதுக்கு நம்ம இப்படி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கேப் விட்டுட்டு பண்ணோம்னா நமக்கு நீட்டா சென்டர் பிளேட் கிடைக்கும். இதுதான் நான் பாருங்க பப்பி பிளேட் மாதிரி எடுத்துட்டு இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போறேன். சாரி நான் இப்படி பாக்ஸ் டேபிள் மேல திருப்பி போட்டுட்டு எல்லாமே சாரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ஷோல்டர் மேல வச்ச சாரி பல்லு இப்படி கீழே விட்டுட்டு சென்டர் பிளேட் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாமே சாரி மேல இப்படி போட்டுட்டு நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு அப்போ லெஃப்ட் சைட்கள் இப்படி ஃபோல்டு மடிச்சுட்டு 2 ஃபோல்டு மடிச்சுட்டு ரைட் சைட்கள் ஒரு ஃபோல்டு மடிச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் ஃபோல்டிங் முடிஞ்சுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.